Hi all, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பர் yummy and ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போறோம். ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர்லாம் செஞ்சு போர் அடிச்சதுன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக குக் ஆகிற மாதிரியான வெஜிடபிள்ஸை பார்த்துக்கோங்க. நான் பாதி வெங்காயம், கொஞ்சமாக கார்ன், கொஞ்சமாக பச்சை பட்டாணி வேக வச்சது, கொஞ்சமாக துருவன கேரட், பாதி தக்காளி இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம சாண்ட்விச்சாகவும் 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சும் சாப்பிடலாம். அதே மாதிரி டோஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது ப்ரெட் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசைக்கல் இல்லைனா ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி மாற்றி எந்த சைடு நம்ம அந்த பேஸ்ட் வச்சுருந்தோமோ அதை மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தவாவில் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது என் குழந்தைக்கு கொடுக்குறதுக்குனால சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதை ஆட் பண்ணாமலே நல்லா தான் இருக்கும். சீஸ் மெல்ட் ஆகிறது வரைக்கும் ஒரு மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பர் யம்மியான பிரெட் டோஸ்ட் ரெடி. இதை சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸும் கொடுத்த மாதிரி ஆச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.